சகோதரர்களுக்கு மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு நம்ம பார்க்கும்போது, சூரிய சம்பந்தமான சில சமயங்கள் அதுல இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் வழக்கமா கொடுக்கணும். அது பிறகு அது போக அது சம்பந்தமான சந்தேகங்கள் தான் நீங்க சூனியம் என்பது முதல்ல உண்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் இருக்குது இல்ல அப்படிங்கறத யார் சொல்லணும்? அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் சொல்லணும். உதாரணத்துக்கு நம்மளோட ஒரு செல்போன் இருக்கு. இந்த செல்போன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி கேட்டா யாருமே தெரியாது. அதை பத்தியே பேசியிருக்கவே மாட்டான். எப்போ அது இருக்குதோ அப்பதான் அதை பத்தி பேசணும். எந்த ஒரு விஷயம் இருந்ததோ அதை பற்றி பேச முடியும். உதாரணத்துக்கு நம்ம நினைச்சோம் வரதட்சணையை பற்றி பேசும்போது சொல்லுவோம், வரதட்சணை என்ற வார்த்தை அரபிலேயே கிடையாது. கௌரிங்கிறோம், கைகூலிங்கிறோம், அரபிலேயே கிடையாது. காரணம் என்ன? அரபியர்கள் அந்த பழக்கமே இல்லை. அதனால அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அப்படிங்கிறோம். அதே மாதிரி சூனியம் என்பதே கிடையாது என்று சொன்னால் அரபியில் அதை பத்தி ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது. இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, குர்ஆன்ல கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட இடங்கள்ல சூனியம் சிட்டை வார்த்தையை நம்ம பார்க்கணும். யார் கூடாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எழுதிய குர்ஆனில் கூட, அவர்கள் தமிழாக்கம் பண்ணிய குர்ஆனில் கூட சூனியம் அப்படிங்கிற வார்த்தையை தான் போடுறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மேஜிக்கு அவங்க தனியா சொல்லிக்கிறாங்க. அதை எழுதும்போது என்னதுன்னா சூனியம் தான் எழுதிருக்கிறாங்க. சூனியம் என்பது இருக்கிறது. அவர்களுடைய சில கருத்து வேறுபாடு உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம விமர்சிக்கிறது இல்லை. நாம் இப்போது சொல்வது நம் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். சூனியம் என்பது குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூனியம் என்பது உண்டு. சரி, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அதனால் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, சூரத்துல் பக்ரா 32வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், சூனியத்தை கற்றுக் கொடுக்கிற விஷயத்தை சொல்லும் போது, இதை கற்றுக் கொடுக்காதீர்கள், கற்றுக் கொடுத்தா அதை எதுவுமே நிற்கும், குஃப்ரியத்தை கொண்டு போய்விடும், காபிராக ஆகிவிடுவீர்கள். சூனியத்தை கற்றுக் கொடுத்தா காபிராக ஆகிடுமா? இரண்டாவது என்ன, சூரியத்தால் எது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்த முடியும்? கணவன் மனைவி மத்தியில பிளவுகளை ஏற்படுத்த முடியும். அது போன்ற விஷயத்தை செய்ய முடியும். அதைத்தான் செய்ய முடியும், அதுக்கு மேல செய்ய முடியாது என்பதில்லை, அதையும் செய்ய முடியும். எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வினுடைய அனுமதியின் பேரில் தான் அது முடியும். அல்லாஹ் நாடுனா தான் அதுவும் நடக்கும். இந்த 3 விஷயங்களையும் அந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சூனியம் என்பது இருக்கிறது, அதனால் பாதிப்பு உண்டு, அது ஒரு தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் நாடுனா தான் அது நடக்கும், அதை கற்றுக் கொடுப்பது ஹராம். இப்போ இத சில அந்த மறுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது நான் சொன்னா, சூனியங்கிறது கிடையாது, சூனியனுடைய வார்த்தைகள் அத்தனையுமே மேஜிக் அப்படின்னு சொல்லி அதுக்கு வழக்கம் கொடுத்தாங்க. குர்ஆனுடைய வசனத்திற்கு சுயமாக அர்த்தம் கொடுக்கக்கூடாது. சுயமாக அர்த்தம் கொடுத்தா அது பெரிய விளைவுகளை நிற்பாங்க. பாருங்க, மேஜிக்னா என்ன, சூனியம்னா என்ன? சூனியம் என்றால் மேஜிக்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூனியங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஜிக்னா என்னன்னா, ஒரு மேடையில் ஒருத்தவனா காமிப்பான், அப்படி காமிப்பான், ஒரு டப்பா எடுத்துக்கலாம், டப்பால எடுத்து கொஞ்சம் யாரும் மண்ணு கொடுங்க அப்படின்னா, அல்லது மண் எடுப்பான், மண் எடுத்து அப்படியே அந்த டப்பால போடுவான். மண்ணை எடுத்து போடுறோம். நான் போட்டது என்னதுங்க, மண்ணு. இந்த டப்பால தான் போட்டேன், நீ பாத்தீங்களா, இந்த டப்பால தான் போட்டேன், இந்த டப்பால தான் போட்டேன் பாருங்க அப்படின்னு சீனி. போட்டது என்னது, மண்ணு. வந்தது என்னது, சீனி. ஆனால் அதுக்கு பிறகு அவன் கேட்டா என்ன சொல்லுவான், சீனியை அந்த பக்கம் வச்சிருந்தேன், மண்ணை அந்த பக்கம் வச்சிருந்தேன், அப்படி ஒரு பரட்டு பிறகு என்னது, அங்கு மண்ணும் இருந்தது, சீனியும் இருந்தது. மண்ணு இருந்துச்சு, என்ன செய்யுது, சீனியும் இருந்தது. அப்ப இதுதான் மேஜிக். புரியுதா உங்களுக்கு? மேஜிக்கும் மேஜிக்கோட வித்தியாசம் என்ன, ஒரு பொருள் 2 இருக்கணும், 2 இருந்தா தான் மண்ணையும் சீனியும் காட்ட முடியும், மண்ணை போட்டு சீனியை காட்ட முடியும். ஆனா சூனியம் என்பது அப்படி இல்லை. இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செஞ்சாங்க, கம்பம் போட்டாங்க. அது எதுவாக மாறியது, பார்ப்பதற்கு பாம்பாக காட்சி அளித்தது. பாம்பு கை வச்சுனாங்களா? இல்ல. வைத்திருந்தது என்னதுதான்,
கம்பு தான். கம்பை போட்டார்கள், கையை போட்டார்கள் தான் வருது. அவங்களாம் கையில போட்டாங்க, பாம்பா மறைச்சு, கம்பை போட்டாங்க, பாம்பா மறைச்சு. ஆனா பாம்பு அங்கே இல்லை. ஒரு பொருள் தான் இருந்தது, காட்சி வேற விதமாக இருந்தது. இது சூனியம். மேஜிக்னா என்ன? இரண்டுமே இருக்க வேண்டும். இதுதான் நடுப்பத்தியோட வித்தியாசம். ஆக நபிமார்களை பார்த்து சொன்ன விஷயங்கள், நபிமார்கள் செய்ததுங்கிறத எதிரிகள் விமர்சித்ததெல்லாம் சூனியம் என்ற அடிப்படையில் தான் விமர்சிக்காத தவிர மேஜிக் என்ற அடிப்படையில் விமர்சிக்கிறது. அடுத்து அற்புதங்களை மட்டும் அவங்க செய்யல விமர்சிக்க சூனியம் சொல்ல. ஒட்டுமொத்த வேதத்தையுமே சூனியம் சொன்னாங்க. நிறைய அந்த ஆயத்துகள் குர்ஆனை சூனியம் சொன்னாங்க, நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை சூனியம் சொன்னாங்க. அப்ப அவர்கள் மறுத்தது என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்த வேதத்தையும் மறுத்தார்கள். எப்படி மறுக்கிறாங்க? இது ஏதோ ஒரு தீய சக்தி கேட்டு அவர் சொல்றாரு, தீய சக்தி கேட்டு அவர் சொல்றாரு, அதனால அது சூனியம் அப்படின்னு எதிரிகள் சொன்னாங்க. சூரத்து வாக்கியால கூட நம்ம பார்ப்போம் பாருங்க. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர அங்கு யாரும் நெருங்க மாட்டார்கள் என்று அதுக்கு இவங்க கூட விளக்கம் கொடுப்பாங்க. குர்ஆனை ஷைத்தான் கொண்டு வந்தான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்படி அல்ல, ஷைத்தான்கள் தீயவர்கள்லாம் அங்க நெருங்க முடியாது, மலக்குமார்கள் தான் நெருங்க முடியும். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? தீய சக்தியினால் முஹம்மத் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அது இல்லை, அப்படி கொண்டு வரப்படவில்லை. அது யாரால் கொண்டு வரப்பட்டது? மலக்குமார்களால். அல்லாஹ் சொல்லி மலக்குமார்கள் மூலமாகத்தான் கொண்டு வரப்பட்டது என்பதை சொன்னதுனால வேதத்தையும் அற்புதங்களையும் எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சாங்க? சூனியம் என்ற பார்வையில் தான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தார்கள். எனவே குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் என்பது சூனியம் என்ற அர்த்தம் தான் தவிர மேஜிக் என்ற அர்த்தம் கிடையாது. இரண்டாவது என்ன சொன்னா குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற ஒரு வாதம். குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற ஒரு வாதம். எப்படி முரண்படுகிறது? 5வது அத்தியாயத்திலே 67வது வசனத்திலே அல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ், நபியே உம்மை நாம் பாதுகாக்கிறோம். எப்படி? மனிதர்களுடைய தீங்கில் இருந்து உண்மை நாம் பாதுகாக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ். மனிதர்களுடைய தீங்குல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு இந்த சூனியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரரை விளக்கம் எழுதியிருக்கிறார். நீங்க இப்போ அவருடைய தர்ஜுமா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நான் இப்போ கையில வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா அல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களால் கொலை செய்யப்பட மாட்டார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எதிரிகள் என்ன செஞ்சிருக்கலாம்? மீறி இருக்கலாம். அல்லாஹ் சொல்றானே அவருக்கு கொலை செய்ய முடியாதுன்னு, நான் கொலை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு யாராவது எதிரிகள் என்ன செஞ்சிருக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்திருக்கலாம். அது செய்யவில்லை. ஆக கொலை செய்தல் என்பதுதான் அதற்கு அர்த்தம் என்பதை இப்போது எழுதியிருக்கக்கூடிய தர்ஜுமா பண்ணிருக்கக்கூடிய அந்த குர்ஆன்லயே அந்த சகோதரர் என்ன செய்திருக்கிறாரு? குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன அல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து உண்மை நாம் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னா சூனியம் வைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டது, அது குர்ஆனுக்கு முரணா இருக்குது என்ற ஒரு அர்த்தம். அப்படி அல்ல. என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டதா இல்லையா? அப்ப இது யார் செய்தது? மனிதர்களால் ஏற்பட்டது தானே. அப்ப அந்த பாதிப்பு ஏன் ஏற்பட்டது? அதே மாதிரி கைபர் போர்ல ஒரு யூத பெண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கலந்த இறைச்சியை கொடுத்தால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விழுங்கும் பொழுது சிறிய துண்டுகள் போன திருப்பி என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய ஆர்வம் வந்த பிறகு என்ன செய்றாங்க? அதை விட்டுறாங்க. அதனுடைய பாதிப்பு எனக்கு மரண நேரத்திலே ஏற்பட்டது அப்படிங்கிறாங்களே. இது யாராக ஏற்பட்டது? இந்த பாதிப்பு மனிதர்களால் ஏற்பட்டது தானே. அப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? அல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து உண்மை நாம் பாதுகாக்கிறோம் சொன்னா சூனியம் வச்சு சொன்னா அடுத்த நேரம் மாற்றமா ஆகி போகுது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கொலை செய்தல் என்ற அர்த்தம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தின் மூலமா கொலை செய்யப்படுவது. அடுத்து என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதுனால அவங்களுக்கு நிலை தடுமாறிச்சு, வைத்தியம் ஏற்பட்டு எல்லாம் பாதுகாக்கணும். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கலாம், ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள் அங்க உபயோகிக்கப்படுது.
எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அவர் செய்யாததை செய்தது போல் செய்ததாக தெரிஞ்சது. அது எப்படி இருக்க ஹதீஸ்ல? மனைவிட்ட போகவே இல்லை, போன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்றான். என்ன? ஏற்கனவே இருந்த மறதி கொஞ்சம் கூடுதலா இருக்கு, மறதி கூடியிருக்கு. அப்ப அடிக்கடி மறதி ஏற்படுது, என்ன செய்யறது சொல்லி அல்லாஹ் கேட்கும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்யலாம், இந்த சூரிய விஷயத்தை அவங்களுக்கு உணர்த்தலாம் அப்படிங்கறத அந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப இதுல இதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்ற பெயரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையா விமர்சிச்சு இப்படி அவருக்கு பைத்தியம் பிடித்தது மாதிரி அப்படி மாறிச்சு இப்படி மாறிச்சு, 6 மாசம் ஆச்சுன்னு சொன்னா வகை எப்படி இறங்கியிருக்குமோ இப்படி இறங்கியிருக்குமோ, அதை செய்திருக்க முடியுமா இதை செய்திருக்க முடியுமா, குர்ஆன் என்ன வசனத்தை மறந்தாங்க, என்னென்ன செய்திகளை மறந்தாங்க, இப்படி எல்லாம் ஒரு மனசுல வந்த மாதிரி அள்ளி கொட்டுற. நடந்தது என்ன? இல்லற விஷயம். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிறவை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது குர்ஆன் சொல்றதுல, அந்த அடிப்படையில மனைவிக்க போனேனா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தை தான் அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதை தவிர அதனால் வஹிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா வஹிக்கு உத்தரவாதம் அல்லாஹ்வே சொல்றான். நபியே, நீங்க அவசரப்பட்டு என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய நாவை அசைத்துக் கொள்ள வேண்டாம், குர்ஆனை பாதுகாப்பது நம்முடைய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் என்ன சொல்றான், பாதுகாக்கிறது நம்முடைய கடமை, கேட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்ற வசனம் இறங்கும் போது பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் அப்படின்னு அவ்வளவு பேரையும் வச்சு சாட்சியா சொல்லும்போது அல்லாஹ் என்ன இருக்கணும், ஒரு 6 மாசம் நீ மறைச்சதெல்லாம் மறந்துட்ட, சூனியம் செய்யப்பட்ட போயிட்டு நான் சொல்லி அல்லாஹ் ஞாபகம் கட்டிக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வசனத்துல எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கிற பைத்தியம்லாம் ஒன்றும் ஏற்படவில்லை, செய்ததாகவும் தெரியவில்லை, செய்தது போன்ற ஒரு சின்ன ஒரு டவுட் தான் இருந்ததை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது. அடுத்து என்னன்னா, அந்த சூனிய விஷயத்திலேயே முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்னா என்ன முரண்பாடு? அதை எடுத்தீர்களா என்று ஆயிஷா நாயகி கேட்கும்போது அதை நான் எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி முரண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இதுல என்னன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஹதீஸை போட்டுட்டார் ஜெயநாதன் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஹதீஸ் அப்படியே எழுதிட்டு அதுக்கு கீழே கொடுக்கும்போது அந்த ஹதீஸில் இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்து, ஹதீஸ்ல இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்து அதற்கு பிறகு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே வரும். அதுலதான் பெரிய குழப்பம். என்ன குழப்பம் ஏற்படுது? அதை எடுத்தீர்களா நான்கிறது ஹதீஸ்ல வருது. ஆயிஷா கேட்கிறாங்க, கிணற்றில் எடுத்தீர்களா நீங்களா சேர்த்துக்கிறது. ஹதீஸ்ல இல்லாத ஒரு வார்த்தை விளங்குகிறாரு, கிணற்றில் எடுத்தீர்களா அப்படின்னு சேர்த்து கிணற்றாத விஷயமா முரண்படுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஹதீஸ்ல சொல்லப்படாத வார்த்தைகள், செய்ததாக வைத்தியம் பிடித்ததாக இது போன்ற வார்த்தைகள் ஹதீஸ்ல கிடையாது. இது போல ஒரு விஷயங்களை தானாக எழுதி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஹதீஸ்ல இல்லாத வார்த்தைகளை சுயமாக எழுதி அதற்கு பிறகு விளக்கம் கொடுக்கிறதுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. அது மாதிரி இந்த ஹதீஸ்கள் 2 மாணவர்கள் சொன்னார்கள் அல்லது ஜிப்ரைல் சொன்னார் அப்படிங்கக்கூடிய 2 விதமான கருத்துக்கள் வரும். இந்த 2 விதமான கருத்துக்கள் வரும்போது அதுல ஒரு விதமான கருத்து என்னன்னு சொன்னா அதுல பலகீனமான செய்தியை பாருங்க. 113 114 வசனங்கள் இருக்காங்க. இந்த வசனத்தை பற்றி எழுதும்போது கூட அதை தப்சீர் அவர் எழுதும்போது இதை இந்த 113 114 என்பது இந்த சூறாக்கள்லாம் எந்த மாதிரி சூழ்நிலை இறங்கிச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகர் வைக்கப்பட்ட அந்த நேரத்துல தான் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அது மனுஷர்கள் அறிவிக்கிறாரு அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகள்லாம் அவர் சொல்லாம அது என்ன செய்யறாருன்னா அந்த ராவிகளை பத்தி எல்லாம் சொல்லாம ஹதீஸுடைய தரத்தை பத்தி சொல்லாம நிஜாமுதீன் என்பவருக்கு எழுதியிருக்கிறாரு, அவர் பேரெல்லாம் அப்துல் ஹமீத் பாக்கவிக்கு எழுதியிருக்கிறாரு சொல்லி சாதாரண 2 பேர்களையும் விமர்சிச்சு அதை அப்படியே அந்த கேள்விக்கு பதில் முடிச்சிருக்காரு. அந்த தப்சீர் அதுல என்ன ஒரு விவாதத்தை அதுல குறிப்பிடாம அந்த ஹதீஸ் பலகீனமான செய்தி, அந்த 113 114 செய்தி வந்து பலகீனமான செய்தி, அதை அறிவிக்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படிங்கறத அந்த குறிப்பிட்டு இருந்தா இந்த ஹதீஸை அறிவிச்சவங்களும் அவங்க அப்ப இவங்களையும் விமர்சிக்க வேண்டியது. அதனால அப்படி பாருங்க, எந்த இடத்துல கட் பண்ணணும், எந்த இடத்துல ஒட்டணும், எந்த இடத்துல பேச வைக்கணும், எந்த இடத்துல கட் பண்ணணும்ன்றத ஹதீஸ்ல ஒட்டி பேச போட்டு என்ன செய்யறாரு, இந்த மாதிரி துண்டு வேலைகளை முடிச்சு போடுற வேலைகளை நிறைய வேலைகள் குர்ஆன் ஹதீஸ் நிறைய விளையாடிருக்காரு.
அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஹதீஸ் சொன்னா ஹதீஸ் அப்படியே ஐடி பார்க்கணும். அதற்கு பிறகு அதனுடைய விளக்கம் எப்படி அத மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். புதுசா ஜாயின் பண்ணா அதை நம்ம தூக்கி வைக்கணும். அந்த ஜாயின் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகணும். இந்த மாதிரி செய்யறதுனாலதான் இந்த விளக்கத்தை நம்ம அப்படியே விளங்கிக்கிறோம். சரி, ஒரு செய்தி முரண்பாடாக இருந்தாலும் கூட அதுக்காக அந்த சம்பவம் நடக்க இல்லைன்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு கும்பகோணத்துலயோ அல்லது தஞ்சாவூர்லயோ மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல காபத்துல்லாவுக்கு கட் அவுட் வச்சாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அப்ப இன்னொரு சொல்றாரு, இல்ல காபத்துல்லாவுக்கு கட் அவுட்லாம் அவங்க வைக்கல, சாதாரணமா தான் இருந்துச்சு. இன்னொரு ஆள் சொல்றாரு, கட் அவுட் அந்த மாதிரி காபத்துல்லாவே வைக்கலையே அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. இப்படிலாம் சொல்லும் போது கட் அவுட் இருந்ததா இல்லையா, அப்படியா இப்படியா வேணுமானா பேசிக்கலாமே தவிர மாநாடு நடந்துச்சா இல்லையா, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா. அப்ப கருத்து வேறுபாடுகள் ஒரு விஷயத்தை 2-3 சொல்லும் பொழுது சம்பவம் நடந்தது உண்மை, சம்பவம் நடந்தது உண்மை. அது அல்லாத செய்திகள் வேண்டுமானா கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். சொல்லக்கூடியவர் யாரு அப்படிங்கறத பார்த்து அதை முடிவு பண்ணிக்கணும். இதுதான் சூனியத்தை பொறுத்த மட்டும் சூனியம் என்பது உண்டு. அதனால கையம் பண்ணலாம், காலம் பண்ணலாம், அவனை பைத்தியக்காரலாம், இவனுக்கு லூஸ் ஆகலாம் அப்படின்னா யாரையும் சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இருக்கிறாங்களா, இப்ப இருக்கிறாங்களாங்கிறதை நம்ம சொல்லவும் இல்லை. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது சிஹர் என்பது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டதா என்றால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு போறோம். என்ன பாதிப்பு, லேசான ஒரு மறதி ஏற்பட்டது, அவ்வளவுதான். வைத்தியம் முடிச்சது அது மாதிரி வைத்தியம் ஆயிடுச்சு, குர்ஆன் மறக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது என்பதெல்லாம் கிடையாது. இந்த 2 விஷயங்களையும் அப்படி புரிந்து கொண்டால் இவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படுத்த வேண்டியதில்லை. அவன் முஷ்ரிக், இவனை காவிரி, அங்க போகாத இங்க போகாத, அப்படியா சுனியத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படையை உண்டாக்கி, ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி, சமுதாயத்தில் ஒரு பெரிய பிளவுகளை ஏற்படுத்தி இந்த மாதிரி நிலைகளை உருவாக்குவது என்பது மூமின்களுடைய வேலைகள்ல. இது ஏற்கனவே முஅத்தஸிலாக்கள் செய்த வேலை. இது என்னங்க, முஅத்தஸிலாக்கள் செய்த வேலை. அதனால இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், கவனமா இருக்கணும்.